Hello students, welcome to GA Max 8th chapter vector algebra exercise example 8.5 பண்ணலாம். example 8.5 right. So இது என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இது வந்து நம்ம example problem பண்றோம். இப்ப find a direction ratio and direction cosines of the following vectors னு ரெண்டு subdivisions ரெண்டு vectors கொடுத்திருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா direction ரேஷியோவும் டைரக்ஷன் கொசைன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இருக்கிற வெக்டர் எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ வந்து டைரக்ஷன் ரேஷியோஸுங்கிறது என்ன எப்படி எழுதணும் அப்படின்னா டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் ஒன்றும் இல்லை, இந்த ஐஜேகே இருக்குல்ல, இதோட கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து அப்படியே எழுதிருங்க. அதுதான் டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, ஸோ டைரக்ஷன் ரேஷியோஸ் ஒரு வெக்டர்லேருந்து எப்படி எழுதுவீங்க? 3, 4, -6 நிறையா டைரக்ஷன் ரேஷியோஸ் இருக்கும். இதுக்கு ப்ரப்போர்ஷனலான நம்பர்ஸ் எல்லாம் டைரக்ஷன் ரேஷியோஸ்ன்னு சொல்லலாம். நம்ம ரிசல்ட் பார்த்தோம். பட் திஸ் இஸ் ஒன் டைரக்ஷன் ரேஷியோ ஃபார் திஸ் கிவன் வெக்டர். ஓகே, அடுத்து வந்துட்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் போட போகிறோம். டைரக்ஷன் கொசைன்ஸ் டைரக்ஷன் கொசைன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா படித்தோம்? x by r, y by r, z by rன்னு படித்தோம் இல்லையா? இங்கே வந்து x என்னது நமக்கு? இங்கே here x is equal to 3, y is equal to 4, z is equal to -6. இப்போ r வேணும் நமக்கு. r கண்டுபிடிச்சுக்கணும். r is equal to root of x square plus y square plus z square, right? So this is equal to root of 3 square plus 4 square plus -6 square. Okay, and this is equal to root of 9 plus 16 plus 36. 9 plus 16 plus 36. Okay, that is equal to, that will be equal to 61, root 61. அப்போ r வந்து root 61 ஆயிருச்சு. இப்போ direction cosines டைரக்டாக எழுதிடலாம். therefore direction cosines are என்னது? x by r. x by rங்கிறது என்னது? 3 by root 61. ஓகே, 3 by root 61. நெக்ஸ்ட் என்னது? y by r, y 4, z வந்து -6. ஒன்னொன்றுக்கும் by root 61 போட்டு எழுத போகிறோம். 4 by root 61 and -6 by root 61. ஓகே, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3i வெக்டர் -4k வெக்டர். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் 3i வெக்டர் -4k வெக்டர். ஓகே, இப்போ எந்த யூனிட் வெக்டர் இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் 0 போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, 3 into i cap ப்ளஸ் 0 into j வெக்டர். j இல்லை, அதனால் அதோட கோஎஃபிஷியன்ட்டை 0ன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ மிஸ்டேக் வராது. இல்லைன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஸோ இதுலேருந்து நீங்கள் டைரக்ஷன் ரேஷியோஸ் எழுதிடலாம். therefore டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆர் என்னது? இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் 3, 0, -4. ஓகே, அதை அப்படியே எழுதிருங்க. 3 கமாஸ் போட்டு அப்படியே எழுதிருங்க. 0 and -4, ரைட்? அடுத்தது வந்து நமக்கு டைரக்ஷன் கொசைன்ஸ்க்கு ஃபார்முலா அங்கே எழுதிட்டோம். x by r, y by r, z by rன்னு தெரியும். ஸோ இதுக்கு நம்ம r கால்குலேட் பண்ணணும். இப்போ x வந்து 3, y is equal to 0 and z is equal to -4. So r is equal to root of x square plus y square plus z square equal to root of 3 square plus 0 square. அது போடலைனாலும் பரவாயில்ல, plus -4 square is equal to எவ்வளவு? root of 9 plus 16 root of 25 வரும், equal to 5 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் கொசைன்ஸ் எழுதிக்கலாம். therefore direction cosines are
direction cosines are என்னது x by r, x என்னது 3 by 5, y என்ன 0 by 5, so this one can be written 0 divided by any number is 0 itself, and z by r minus 4 by 5. okay, இதுதான் வந்து direction cosines. okay, இப்போ exercise 8.2 அதில் first question, verify whether the following ratios are direction cosines of some vector or not ன்னு கேட்டிருக்காங்க. some ratios அவங்க கொடுத்துருக்காங்க 3 subdivisions-ல. இது வந்து direction cosines-ஆ ஆகுமா இல்லையா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம அந்த direction cosines-குரிய அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே இந்த 1 by 5, 3 by 5, 4 by 5 நம்ம direction cosines ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம் இல்லையா, L, M, N ன்னு வச்சுக்கலான்ட்டு. ஸோ L is equal to 1 by 5, M is equal to 3 by 5 and N is equal to 4 by 5. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், L square plus M square plus N square என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அது ஈக்குவல் டு 1ன்னு வந்துருச்சுன்னா டைரக்ஷன் கொசைன்ஸ்ன்னு சொல்லிடலாம். இதை நாட் 1 ஈக்குவல் டு 1ன்னு வரலைன்னா, அதாவது நாட் ஈக்குவல் டு 1ன்னு வந்துச்சுன்னா they are not the direction cosines அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இது மூணுக்கும் நம்ம இப்போ ஸ்கொயர்ஸ் போட்டு ஆட் பண்ண போகிறோம், இந்த 3 கிவன் நம்பர்ஸ்க்கும். ஓகே, ப்ளஸ் 4 by 5 the whole square. ஓகே, so this is equal to, then ஆகும் நமக்கு, what is 1 by 5 square, 1 by 25 plus 9 by 25 plus 16 by 25. ஓகே, equal to 25 LCM எடுத்துருங்க. நியூமரேட்டரில் வந்து என்ன வருது நமக்கு, 26 வருதா, 26 by 25. this is not equal to 1, right? hence, அதாவது therefore இப்போ என்ன வந்திருக்கு நமக்கு, L square plus M square plus N square not equal to 1ன்னு வந்துட்டனால என்ன சொல்லிடலாம் நம்ம, hence the given ratios are not the direction cosines, are not the direction cosines of any vector. okay, இப்போ second subdivision என்ன கொடுத்துருக்காங்க numbers, 1 by root 2, 1 by 2, 1 by 2. okay, 1 by root 2, 1 by root 2, 1 by root 2, 1 by root 2, 1 by 2, 1 by 2 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே வந்து நம்ம அப்போ here L is equal to என்ன சொல்லிடலாம், L is equal to 1 by root 2, M is equal to 1 by 2 and N is equal to 1 by 2. ஓகே, இப்போ நம்ம L square plus M square plus N square போடலாம். L square plus M square plus N square is equal to 1 by root 2 the whole square plus 1 by 2 the whole square plus 1 by 2 the whole square. okay, so this is equal to 1 by root 2 the whole square na 1 by 2 and 1 by 2 the whole square na 1 by 4 and 1 by 2 the whole square again 1 by 4. so நீங்க 4 LCM எடுத்துட்டீங்கன்னா இது என்ன ஆயிரும் உங்களுக்கு, 4 LCM எடுக்கும்போது இங்கே 2 plus 1 plus 1 ன்னு வந்துரும், that is equal to 4 by 4 equal to 1 ன்னு வந்துருச்சு. therefore என்ன சொல்லிடலாம், L square plus M square plus N square equal to 1 ன்னு வந்துருச்சு. hence what is the conclusion, the given ratios are the direction cosines
ஆஃப் சம் வெக்டர்னு சொல்லிடலாம். ஓகே, ஏதாவது ஒரு வெக்டருடைய டைரக்ஷன் கொசைன்ஸாக இது இருக்க முடியும்னு சொல்கிறோம். அண்ட் தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு கொஷின்? தேர்ட் சப்டிவிஷன் இஸ் 4/3 0 and 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 4/3 0 4/3. ஸோ இங்கே என்ன ஆயிடுது நமக்கு? L equal to 4/3, M equal to 0, N equal to 3/4. Okay, therefore again L square plus M square plus N square equal to 4/3 the whole square plus 0 square plus 3/4 the whole square equal to 16/9, 0 விட்டுறலாம், plus 9/16. okay, so LCM என்ன எடுத்துக்கலாம்? 9 into 16 144, இங்கே 16 into 16 256 வந்துரும், இங்கே வந்து 9 into 9 81 வந்துரும். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? டோட்டல் போடணுன்னு ஓகே, டோட்டல் போட்டுக்கலாம். ஓகே, 337 divided by 144. okay, this is not equal to 1 இல்லையா? this is not equal to 1 right. அதனால என்ன சொல்லிடலாம் இப்போ நம்ம? therefore L square plus M square L square plus M square plus N square is not equal to 1. hence the given ratios are not the direction cosines of any vector இல்லைன்னா some vector. okay, question number 2, find the direction cosines of a vector whose direction ratios are கொடுத்திருக்கிறது direction ratios கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறது direction cosines கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. given direction ratios are 1, 2, 3. ஸோ நம்ம direction ratiosங்கிறது என்னது? x is equal to 1, y is equal to 2 and z is equal to 3. ஓகே, இதுதான் direction ratios, right? இப்போ நமக்கு வந்து direction cosinesக்கு ஃபார்முலா தெரியும், அதை எழுதிக்கலாம். direction cosines are என்னது? என்ன தெரியும் ஃபார்முலா? x by r, y by r, z by r, right? ஸோ நம்ம இப்போ x, y, z இருக்கு, r கண்டுபிடிச்சிக்க போகிறோம். r கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? root of x square plus y square plus z square. okay, so this is equal to root of 1 square plus 2 square plus 3 square equal to என்ன வரும்? 1 plus 4 plus 9 ன்னு வரும் இல்லையா? so it is root 14. இப்போ நம்ம வந்து direction cosines எழுதிடலாம். therefore direction cosines are என்னது? first one என்னது? x by r 1 by root 14, y by r, y என்ன? 2 by root 14 and z by r, z என்னது? 3 by root 14. okay, இதுதான் direction cosines of the given vector. okay, and second subdivisionல என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 3 minus 1 3 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து here x is equal to 3, y is equal to
minus 1 and z is equal to 3. Okay, z is equal to 3. இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து x by r, y by r, z by r ன்னு தெரியும். அதனால r போட்டுக்குவோம். r is equal to root of x square plus y square plus z square equal to root of 3 square plus minus 1 square plus 3 square. Okay, so this is equal to root of 9 plus 1 plus 9. Okay, so this is equal to root of 19. r வந்து root 19 வந்துருச்சு. இப்போ direction cosines formula என்ன தெரியும் நமக்கு? Therefore direction cosines are formula என்னது? x by r, y by r, z by r. Okay, so this is equal to என்னது? What is x? 3 by root 19, y minus 1 by root 19 and z 3 by root 19. Okay, next third subdivision. 0 0 7 ன்னு கொடுத்திருக்காங்க. so இங்கே வந்து நமக்கு x is equal to 0, y is equal to 0, z is equal to 7. okay, so முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? r போட்டுக்கலாம். r is equal to formula என்ன? root of x square plus y square plus z square equal to root of 0 square plus 0 square plus 7 square equal to என்ன வந்துரும்? root of இந்த 0 plus 0 ஆயிரும். 7 square 49 root வந்து 7. okay, therefore இப்போ நம்ம direction cosines எழுதிடலாம். direction cosines are every time formula எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு தரவாகும். ஃபார்முலாக்கெலாம் மார்க் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த கொஷின் பண்ணாலும் ஃபார்முலாவை எழுதிட்டு அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எனக்கு ஆன்சர் தெரியும்ட்டு அப்படியே பண்ணாதீங்க. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர்னா 0 by 7, 0 by 7 and 7 by 7. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 0 divided by any number is 0, again 0, again 1. okay, இதுதான் வந்து direction cosines of the required vector. okay students, இதெல்லாம் நல்லா அந்த ஃபார்முலாலாம் ரிவைஸ் பண்ணிட்டு நல்லா இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க and will continue in the next